டிக்டாக் இலக்கியா மற்றும் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயனை பற்றி சர்ச்சைகள் நேற்றுலேருந்தே சோசியல் மீடியாவில் ஷாக்கிங்கான நியூஸாக போயிட்டுருக்கு. இலக்கியா திலீப் சுப்ராயன் மேலே பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வச்சு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் எனக்கும் ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் தான் காரணம். என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். 6 வருஷமாக அவன் கூட இருந்திருக்கேன். நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம். அதை கேட்டால் என்னை போட்டு அடிக்கிறான். நானும் பொறுத்து பார்த்தேன். எனக்கு முடியல. எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவன் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டோரியோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இதே போல் அவங்க மேலும் சில ஸ்டோரிஸை திலீப் சுப்ராயன் மீது குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. தொடர்ந்து இலக்கியா மோசமான உடல்நிலையில் போரூரில் இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. முதல்ல ஸ்டென்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மேலே எல்லா குற்றச்சாட்டுகளும் வச்சது இலக்கியா தான். அவங்க தான் அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறான், பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்கான் அப்படின்னு இன்ஸ்டா ஸ்டோரியை ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஃபிட்னஸ் சப்ளிமெண்ட்காக இருக்க டேப்லெட்டை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. அவங்க அட்மிட் ஆன சில மணி நேரங்கள்லே ஆல் ஆர் ஃபேக் நியூஸ் அப்படின்னு இலக்கியாவோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலேருந்து ஒரு போஸ்ட் வருது. அதுக்கப்புறமா ஸ்டென்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் தனக்கும் இலக்கியாவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா நேற்று ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்றையும் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை பற்றி தப்பான விஷயம் என் பேரை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது. அந்த பதிவை உடனடியாக நீக்கப்பட்டு ஆல் ஆர் ஃபேக் அப்படின்னு சம்மந்தப்பட்ட அந்த நபரே இன்ஸ்டாகிராமில் விளக்கமும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் என் மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியால் என் பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் உருவாக்கப்பட்ட உண்மைக்கு புறமான அந்த பதிவை சில ஊடகங்கள் எந்த ஒரு உண்மையும் ஆராயாமல் பகிர்ந்து வராங்க. இதனால் நானும் என் குடும்பத்தாரும் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு வரோம். மேலும் அந்த பதிவில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது. அது முற்றிலும் பொய்யானது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி யாருமே உண்மையை தெரிஞ்சுக்காம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதள ஊடக நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதையும் மீறி என் மேல தவறான விஷயத்த பரப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு இந்த போஸ்ட் மூலமா திலீப் சுப்ராயன் பேசியிருக்காரு. இதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இலக்கியா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு எந்த மூவி வாய்ப்பும் வேண்டாங்க. மூவி சான்ஸுக்காக நான் இங்கே யார் நேமையும் யூஸ் பண்ணலை. அதுக்காக என் உயிரையும் நான் விட மாட்டேன். மனசு வெறுத்து போய் தான் அந்த முடிவை நான் சூஸ் பண்ணேன். யாரோட மணிக்காகவும் அவங்க நேமை யூஸ் பண்ணலை. அப்படி இன்னொருத்தர் மேலே பழிய போட்டு அந்த மணியை எனக்கும் தேவையும் இல்லை. சோசியல் மீடியாவில் உண்மையை தெரிஞ்சால் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. நான் எந்த ஒரு நாடகமும் போடலை. என் பெயின் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன். உடம்பு முடியாமல் இருக்கேன். நான் இதில் இருந்து எப்படி வெளியே வருதுன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். நான் அப்படி மணி ஃபேமுக்காக அவங்க நேமை யூஸ் பண்ணேன் அப்படின்னு அது ப்ரூஃப் ஆச்சுன்னா அப்புறம் என்ன வேணால் கேவலமாக பேசுங்க. நான் இதெல்லாம் பண்ணுறது நாடகம்னு சொல்கிறீங்க. எந்த ஹாஸ்பிட்டலையும் நாடகம் பண்ணுறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ட்ராமா பண்ணியிருந்தால் டாக்டரே அதை இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நான் ட்ரிங்க்ஸில் இருந்தது உண்மைதான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் கூட்டிகிட்டு போனாங்க. அதை அப்பயே சொல்லிட்டாங்க. மேலும் அங்கே ஹாஸ்பிட்டலில் எடுத்த வீடியோ எங்கள் சைடு இருந்து கிடையாது. அது ஹாஸ்பிட்டல் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து சேஃப்டிக்காக எடுத்து வீடியோவை நியூஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு இலக்கியா கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல இலக்கியா தான் திலீப் சுப்ராயன் மேலே குற்றச்சாட்டுகளை வச்சு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே பொய்யான செய்தி அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்துருந்துச்சு. அதுவும் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தப்போ வந்துச்சு. இப்போ மீண்டும் அவங்க நான் எதுவுமே பொய் சொல்லலை, காசுக்காக நான் இதெல்லாம் பண்ணலை, பட வாய்ப்புக்காக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க.